பேசிட்டா இருக்கேன். ஏலே என்னலே நீ ஏழை எல்லாம் சொல்லாத. ஏன் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஏழை ஏழை நல்லா பேக்கில் உட்காருலே சூப்பரா. எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. ஏய் நல்லா இருக்குல்லே. இல்லை நம்மளுக்கு முதுவே வளைய மாட்டேங்குதுல்லே. சரி ஆஃப் பண்ணிட்டு இப்படி ஒர்க் ஆகுதான்னு பாருலே. அடி வாங்கிருக்கோம் எனக்கு எனக்கு சரி ஓகே கொஞ்சமா தரேன். கொஞ்சமா போதும். கொஞ்சம் இல்லைன்னு அதுக்கு அதை சொல்லுவாங்க. சரியான அடி போல நேத்து. இப்போ வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க தான் இன்ட்ரோ சொல்ல போறீங்க என் சேனலுக்கு. ஐயோ போச்சே. என் வீடியோ பாத்திருக்கீங்களா? இன்ட்ரோவா? நானா? பார்த்தது இல்லையா? எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அங்கிளே அழகா என் இன்ட்ரோ சொல்லுவாரு. எங்க அப்பாவா? என்ன சொல்லுவாரு? என் இன்ட்ரோ அவருக்கு தெரியும்ன்ற. அப்படியா? அவர்தான் வீடியோ பாக்குறாருல. நானே போன வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி ஏன்பா கீழே பாக்குற? இன்னைக்கு வீடியோல என்ன பேச போறோம்? வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து அலோஹாவோட எபிசோட் 4 இல்ல 3.5 வச்சுக்கலாமா? 4 வச்சிடலாமா? அதுதான் வந்து பார்க்க இன்னைக்கு வந்து என்னென்ன பேச போறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு போன வீடியோ மீட் முடிஞ்ச அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பேச போறோம். ஆமா. லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா சொல்லணுமா? சொல்லுங்க, எப்படி இருந்தது? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? நான் கிட்ட போய் கேட்கல. பொய் சொல்றாரு, ஃப்ரீ பொய் சொல்றோம். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. கமெண்ட்ஸ் வந்து எடுத்தோடனே வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஹோல்சமா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு, கியூட் கப்பிள்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் ஒரு சில கன்சர்ன் வந்து வந்துச்சு. என்ன கன்சர்ன்? இந்த பர்சன் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களை வந்து பிரிச்சு அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அதை வந்து அவங்களுக்கு குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் ஐ ட்ரெயின் மை கேர்ள்ஸ் லைக் தட். பசங்கனாலே ஃபர்ஸ்ட் குறையதான் கண்டுபிடிக்கணும், பசங்கனாலே இப்படிதான் அப்படின்னு இத்தனை வருஷம் வந்து நான் அவங்க மோல்டு பண்ணி வச்சிருந்தது வந்து அது உங்ககிட்ட வந்து கரெக்டாக எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் எதுவுமே பண்ணலையே. அதெல்லாம் நாங்க கண்டுபிடிப்போங்க, எதுவுமே பண்ணனாலும் நாங்க கண்டுபிடிப்போம். ஸோ அதனால நேற்று வீடியோவில் வந்து உங்களை நல்லா உரிச்சு நல்லா ஃபீல் பண்ண எல்லா பாடி பார்ட்டையும் தனித்தனியா வச்சு என்னென்ன ஏது எப்படிப்பட்ட பர்சன் எல்லாமே வந்து நோட் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு கன்சர்ன்ல வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பாத்துக்கா இது பண்ணுங்க அப்படின்னு. ஹர்ட் ஆகக்கூடாது, பார்த்து கலைகதை நான் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வீடியோக்காகலாம் என்னல நான் நானா தான் இருக்க முடியும். வீடியோக்காக அவங்க கமெண்ட் போட்டாலும் மாற முடியாது. அப்புறம் மாறலாம் வச்சுக்கோ, அப்பதான் நடிக்கிறதா அர்த்தம். புரியுதா? அதனால நான் நானா இருக்கேன். உங்க கேர்ள்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, உங்க கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஃபேக் அக்கவுண்ட் வந்து வருது. ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கன்சர்ன்ஸ். ஓ சாரி. சொல்லு. இதனாலதான் மாட்டீங்க. காலெல்லாம் தப்பு இல்ல, நான் வேலை சொல்லிருங்க, ஒர்க்னு சொல்லிருங்க. ஓகே. அததான் அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஏதோ எங்கேயோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு. சரி, நம்ம அதுக்கு வருவோம். இந்த இது போயிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து ஜஸ்ட் ஒரு 12 hours பிஃபோர் 2 hours பிஃபோர் கிரியேட் ஆன அக்கௌண்ட்ல இருந்தெல்லாம் வந்து கமெண்ட் நெகட்டிவா வர ஆரம்பிச்சு. அதெல்லாம் யாரு? அதெல்லாம் யாருன்னு தெரியல. இல்ல இது மாதிரிலாம் யூஸ்வலா முன்னாடி வருமா? எனக்கு தெரியாது. அந்த வீட்ல இல்ல ரொம்ப வன்மத்தை கக்குறவங்க வந்து அவங்க அக்கௌண்ட் தெரியக்கூடாதுன்ட்டு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. பட் இத்தனை வருஷமா எனக்கு அது வந்து இல்ல. ஒரே ஒரு வாட்டி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இப்போ நேத்து தான் நான் சடனா அதை பார்த்தேன். இந்த மாதிரி இதுக்கு திட்டுறதுக்குன்னே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வர்றது ஜாலியா இருந்தது. ஒரு நோன் பர்சனே இல்ல, இப்பதான் அவங்க ஃபேஸே தெரியுது. அப்போ உங்களுக்கே ஒரு 3 பேர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வந்து திட்டுறாங்க. அப்ப நான் சமல இன்னும் 2 அடி அடிங்க. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா போனை காணோம்னா கீழே தெரியணும், மேல தெரியல கிடைக்காது. இங்கெல்லாம் இல்ல, இங்கெல்லாம் அடிக்கல, கால் தான் அடிக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நீங்க கால் நான் பண்ணும்போது வெயிட்டிங் வந்துச்சு. ஆமா, வெயிட்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி பண்ணும்போது ரிங் போச்சு. ஓகே. நீங்க ஃபோன் அட்டென்ட் பண்ணீங்க. ஓகே. நான் வெயிட்டிங்ல இருந்துச்சுன்னு கேட்டேன். ஓகே. அப்படிலாம் இல்லையேன்னு ஏங்க சொன்னீங்க? நான் சும்மா ஜாலியா விளையாடுவேன். அது நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ண எனக்கு எப்படி தெரியும்? நீ வீடியோல ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு
உனக்கு எனக்கும் 1000 விஷயங்கள் அது வர ஜாலியா இருக்கும். ஓகேவா? நான் ஆக்சுவலி இவருக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப ரேர் இவருக்கு நான் பண்றது. எப்பவுமே இவர் தான் எனக்கு பண்ணுவாரு. ஏன்னா இவர் எப்பயுமே ஃபோன்ல தான் அவரோட ஒர்க் அந்த மாதிரி பிசினஸ் பண்றதுனால ஃபுல்லா ஃபோன்ல தான் அவர் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நானும் ஃபோன் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுருவேன். இன்கேஸ் நான் ஏதாவது சொல்ல போய் அப்போ வந்து கால் வெயிட்டிங்கோ பிஸியோ வந்துச்சுன்னா அடுத்த 1 minute இல்ல 2வது நிமிஷம் எனக்கு திருப்பி கால் வந்து என்ன அப்படின்னு கேட்டுருவாரு. என்ன நிலவரம் அப்படின்றது தெரியணும்ல, அதுக்காக. லைக் நீங்க வந்து என்ன கேஸ் லைட் பண்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இல்லையே கண்ணு முன்னாடி நடக்குது அப்பயும் இல்ல நான் அப்படி பண்ணல அப்படின்னும் போது அது அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஜாலியா இருந்தது கமெண்ட் படிக்க. நல்ல கமெண்ட் படிக்கவா இல்ல சரி, நல்ல கமெண்ட் ஜெனியூனா சொன்னாங்க. ஆக்சுவலி அது எப்பத்துல இருந்து நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க, உங்க மேல ரொம்ப கேரா இருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட் படிக்கும் போது எனக்கு கடுப்பே ஆகல. ஏன்னா லைக் நான் ஜாலியா என்னோட அந்த மாதிரி வரும்போதும் அக்கா நீங்க பாத்துருங்க, லைக் என்ன ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்றவங்க தான் அந்த இதையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக போகதான் அது வந்து வேற மாதிரி போச்சு. என்னையும் சேர்த்து இவரையும் சேர்த்து 2 பேரும் சேர்த்து திட்டிட்டு போறாங்க. டெய்லி வந்து செக் பண்றாங்க வீடியோல வேற யாராவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அது புதுசா நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு 100%ல ஒரு 90% பாசிட்டிவ் தான், ஒரு 10% தான் அது வரதானே செய்யும். சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே தப்பே இல்லை. சியா அவங்க பாட்டு பேசுறாங்க, உனக்கு தெரியல நான் யாருன்னு, எனக்கு தெரியல நீ யாருன்னு, முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு எக்ஸ்பிளனேஷன்? புரியுதா? சோ நம்ம வீடியோல வந்து நான் பேசவே இல்லை. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் வந்து அவ்வளவு தூரம் பேசுவார் அப்படின்னு. அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் தான் சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து யாரோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இது கிடையாது. நீங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்றாங்க. இவர் வந்து செம்ம ஷை. இவர் ஆக்சுவலி ரொம்ப ஹைப்பர். எனக்கு சொல்லணும்னு ஒரு விஷயம் தான் கஷ்டமாச்சு. இது ஆமா கஷ்டமாச்சுன்னா இது உண்மையான கதை. இத வந்து என்ன சொன்னாங்க, அட்டென்ஷன் சீக்கிங் சும்மா நீ கிராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் என்னடா இது அப்படி இருந்துச்சு. ஆனா மிச்சபடி என்ன சொன்னாங்களே, இந்த மாதிரி பிஹேவியர், பொய் சொல்றான், நம்பாதீங்க, கிரீப் அந்த மாதிரி சொன்னாங்களே, அப்பெல்லாம் ஜாலியா இருந்தது. சொல்றவங்க சொல்லட்டும், ஓகேவா? பிகாஸ் அவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க உன்னோட நல்ல ஒரு கன்சர்னுக்காக அவங்க சொல்றாங்க. பட் உள்ள இன்டெப்தா போனாதானே தெரியும் அவங்க இந்த பர்சன் எப்படின்னு. இது வந்து நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months நம்ம பார்த்து பேசி பழகி எப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு என்கேஜ்மெண்ட் லெவல் கொண்டு வந்து என்கேஜ்மெண்ட் முடிச்சிச்சு. ஸோ என்னென்னலாம் கிராஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், வீடியோவை தாண்டி எல்லாமே இன்டெப்தா பேச முடியாது. ஸோ தேர் ஆர் ஃபியூ பாயிண்ட்ஸ் ரொம்ப நம்ம வெளியே ஷேர் பண்ணாம இருக்குது. ஏன்னா அது ஒரு தேவையில்லாம அது ஒரு இதுவாகும்னு சொல்லி நம்ம சொல்லாம இருக்கோம். மோர் தென் தட் நம்மளோட உனக்கும் எனக்கு இருக்க டேர்ம்ஸ் பாண்ட். இப்போ நம்ம வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி டைப் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா அடிச்சுக்கிட்டு. ஸோ அது மாதிரி தான் லைஃப். சும்மா இப்போ நல்லா ஸ்டார்டிங்ல வந்து தலைக்குட்டி அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். பட் லைக் மெச்சூரிட்டி வாட் வி ஹேவ் சம்திங் டிஃபரெண்ட். ஸோ கமெண்ட் சொல்றவங்க சொல்லட்டும், நோ இஷ்யூ. அது வந்து அவங்களோட தனிப்பட்ட இது. நிறைய பாசிட்டிவான கமெண்ட் இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரோ நீங்க செம இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி நல்லா இருந்தது வீடியோ, கியூட்டா இருந்தது உங்க வீடியோ அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஜாலியா இருந்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க வந்து ரொம்ப மனிப்புலேட்டிவ் அப்படின்ட்டு. இவ்வளோ ஒரு 40 minutes வீடியோல ஒரு பர்சன் வந்து ஈஸியா மனிப்புலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மனிப்புலேட்டர் கிடையாது. நீ சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணல, இன்னொருத்தங்களை டிச் பண்ண போறேன். யார் அது? ப்ரோ மனிப்புலேட்டர் வந்து யூடியூப்லயே இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்து ரசிச்சு அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனா அவங்களெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க மனிப்புலேட்டர்னே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப நைஸ் பர்சன், இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனா பின்னாடி ஃபுல்லா சாக்கடையா இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோல வந்து இவர் கொஞ்சம் இமெச்சூரா பிஹேவ் பண்ணிட்டாரு, சைல்டிஷா இருக்காரு, ரொம்ப ஹைப்பரா துருதுருன்னு இருக்காரு. சாரி, இமெச்சூர்னா அந்த மாதிரி இமெச்சூர் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா பண்றாருன்றது டெவலப் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஞாபகம் இருக்கா, ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்களா, அவர் ஒண்ணு சொன்னாரு, ஆர்த்திக் ஒண்ணுன்னா ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு. பாத்தீங்களா அந்த கூட்டத்தை? இதை ஒண்ணு பேசணும், அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் நானு. அதனால இல்ல, இதை நம்ம எதுவுமே ஆகாத மாதிரி கடந்து போயிட்டோம்னா அப்ப அவங்க மேல தப்பு இருக்கு போல, அதனாலதான் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி. அப்படியும் எல்லாம் இன்னொரு வேவ் இருக்குல்ல, ஒரு மாதிரி இப்ப அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப ரிப்ளை கொடுக்க நம்ம வழியை பார்த்துட்டு போறோம். ஸோ அதுக்கே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணணும். பாசிட்டிவா போலாமே, எதுக்கு நெகட்டிவா கிட்ட போகணும்? ஃபியூ பீப்புள்ஸ் கன்சர்னா உன்னோட ஃபாலோவர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கன்சர்னா சொன்னாங்க, அக்கா பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அக்காவை பார்த்து வச்சுக்கிறேன்.
ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீடியோ எங்க முடிஞ்சதுன்னு? லாஸ்ட் வீடியோ எங்க முடிஞ்சது ஞாபகம் இருக்கு. பைக்ல வந்து விட்டனா, அப்புறம் எங்க என்னாச்சு அடுத்த நாள் இல்ல, நான் அதுலயே வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நான் ஜிம்ல நீங்க பாத்துட்டு போனீங்கல்ல, அப்போ என்னோட ஜிம் பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு கரெக்டா வந்தா. ஃபுல்லா நீங்க பேசுறதெல்லாம் வந்து ஓரமா இருந்து ஒட்டி கேட்டுட்டே இருந்தா. ஒரு பையன் வச்சு ஷார்ட் எடுத்தாங்க. அதுதான் அந்த ஸ்கூலுக்கு. என்னன்னா கரெக்டா அந்த ஷார்ட் டிட்டோ கரெக்டா இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃப்ரண்ட்ல வந்து நின்று இவரை வந்து பாத்துட்டு இருந்தது, யார் இது என்ன ஏது அப்படின்ட்டு. அந்த ஷார்ட் எடுக்கும்போது அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து சாய் கிங் சொல்ல இருந்து பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னு திருப்பி அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதே பொண்ணு எனக்கு ஆக்சுவலா ஞாபகமே இல்ல. இது மாதிரி பேசுறதால அவங்க எனக்கு கலாய்க்கிறாங்க. இது மாதிரி நீங்க பேசலன்னு தான் கலாய்க்கிறாங்க. சரி, எனக்கு உண்மையா ஞாபகம் இல்லை. எப்படி நான் போட்டேன் ஞாபகம் அவதான் அப்படின்னு கேக்குறேன். உள்ள அந்த சாய் கிங்ஸ் அந்த கிளாஸ் டோர் மாதிரி இருந்துச்சுல, அங்க இருந்து அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஷூட் எடுக்கும்போது. அப்படியா? அதான் தீபிகா சொன்னா, அதே பொண்ணு அவ சீனே எடுக்கிறோம், அவளே அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அவளே அம்மா கொஞ்சம் நடிச்சிட்டு போய் அப்படின்னு சொல்லிருக்கலாம் போல. பட் ஆனா எதுக்கு? ஆக்சுவலா அவளுக்கு ஆல்ரெடி ரிவெஞ்ச் இருந்தது. நான் வந்து ஜிம் போனதே வந்து லேடிஸ் ஜிம் தான் போனேன். யூனிசெக்ஸ் போனா கொஞ்சம் ஷையா இருக்கும் அப்படின்னு, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக. அந்த அளவுக்கு முரட்டு சிங்கிளா இருந்திருக்கு. பாத்துக்கிட்டே அந்த அளவுக்கு முரட்டு சிங்கிளா இருந்திருக்கு. அது பொண்ணு குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடியில வழியா பாத்துக்கிட்டே இருக்குமா. நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும், என்ன நம்ம ஒரு வேலை தப்பா பண்றோம் போல, அதனால பாக்குதோ அப்படின்னு. அதே மாதிரி கீழேயும் உங்களை வந்து பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நம்ம கோயில் போனோம்ல, அப்ப வந்து நான் அம்மன்கிட்ட வந்து நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, இதுக்கு மேல வந்து எனக்கு வந்து உடம்புல தெம்பு இல்ல, நான் அவங்க கண்ணு முன்னாடியே பீஸ கூட்டிட்டு வந்துட்டேன். சோ இது வந்து எனக்கானது இல்ல அப்படின்னா 1 வீக்ல வந்து துரத்தி விட்டுருங்க, என்னால பாடி தாங்காது அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் எப்படியாவது 1 வீக்ல எனக்கு காட்டிடுங்க, ஏன்னா அட்டாச் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பலமா இது ப்ரே பண்ணிக்கிட்டேன். அதாவது போன வீடியோல சொன்னேன், அப்பப்போ வீடியோ எடுத்தா நிறைய உண்மைகள் வரும் போலன்னு. தெரியாத உண்மைகள் நிறைய வருது. ஓகே, நைஸ். இது வந்து சுபமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செகண்ட் டே என்ன ஆச்சுன்னா, ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியுமே, ஏன்னா அப்படி மறப்பேன். செகண்ட் டே வந்து ஒரு அரௌண்ட், அதுவும் ஒரு 7:30 8 அந்த மாதிரி இருக்கும். இந்த 7:30 என் வாழ்க்கையில சுத்திட்டே இருக்குங்க. நான் வந்து ஃபேக்ட்ஸ் செக் பண்றேன் கரெக்டா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் எஸ் ஆர் நோ சொல்றேன். ஓகே. ஈவினிங் ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சாட் சாப்பிட்றதுக்கு சாட் கடைக்கு நான் போயிட்டு இருந்தோம். ஓகேவா? நீங்க ஃப்ளோ வரணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ஓகே, கடையோட மையத்துக்கு போயிட்டீங்க நீங்க. ஓகே. ஸோ ஜிம்ல இருக்கும்போது நான் கால் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டேன். ஒரு பிளானும் இல்லை, ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் உடனே அப்படியா, சரி ஓகே, எப்படியாவது மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக நான் நினைச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணேன். ஜாலியா, இல்லையே இந்த பிளானே இல்லையே இன்னைக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டு சரி ஓகே எதுவுமே சொல்லல சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சாப்பிட போயிட்டேன். ஈவினிங் சாப்பிட போகும்போது எனக்கு கால் வந்தது, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போகும்போது, நானும் ரகுப்ரோவும் போகும்போது. ஸோ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லை இந்த மாதிரி வெளியே இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை செக் சும்மா தான் கால் பண்ணேன். நான் உடனே அதான் வரல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை நீ சும்மா செக் பண்ண கால் பண்ண, என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. திரும்ப அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் திரும்பவும் எங்கேயோ எங்கே போனேன் நான் ஆக்சுவலி பானிபூரி சாப்பிட்றதுக்கு போனேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு கால் பண்ணுறா சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஃப்ரெண்டு கூட பானிபூரி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மெட்ரோ கிட்ட வா. மெட்ரோவா எனக்கு புரியல அப்படின்னு. எந்த மெட்ரோ அப்படின்னு கேட்டேன். உங்க ஏரியா மெட்ரோ தான், அசோக் நகர் மெட்ரோ. ஏன்னா என் வீடும் அசோக் நகர் மெட்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ மெட்ரோவா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அடிச்சு பிடிச்சி மெட்ரோ கிட்ட ஓடி போனேன். இருங்க என்னன்னா, இவர் போன் பண்ணார்ல, இவர் வந்து என்ன கூப்பிடல, எதுவுமே பண்ணல. போன் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பிளான், என்ன பிளான், எதுவும் இல்ல ஜிம்ல தான் இருக்கேன் அப்படி சொன்னேன். அன்னைக்கு வந்து நீங்க தானே கூப்பிட்டுருக்கணும். நான் தான் கூப்பிட்டேன். நீங்க ஆக்சுவலா கூப்பிடவே இல்லை. எதுவும் பிளான் இல்லையா? எதுவும் இல்ல. ஆனா நீங்க மீட் பண்ணலாம்னு கேட்டீங்களா? மீட் பண்ணல கேட்டேன், என்ன பிளான் ஏது அப்படின்னு நான் நார்மலா கேட்டேன். நம்ம மீட் பண்ணலாம்னு கேட்கல, இன்னைக்கு என்ன பிளான், என்ன பண்ண போறீங்க அந்த மாதிரி கேஷுவலா கேட்டாரா. நான் வந்து எதுவும் பிளான் இல்லையே அப்படின்ட்டு இதுவா விட்டேன். பட் ஆனா வந்து நான் கொஞ்சம் சொல்லாம நான் சுக்கா அங்க போய் மீட் பண்ணலாம் சர்ப்ரைஸா அப்படின்ட்டு ஒண்ணு வந்து வச்சிருந்தேன். சர்ப்ரைஸ் ஆக்சுவலா எதிர்பார்க்கல வருவேன்னு. ஆனா அது வந்து எனக்கு ரொம்ப லாங் வர அசோக் பில்லர் மெட்ரோ. நான் வந்து சரி மெட்ரோ போலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. நானும் வந்து ரெடியா வரேன். திருப்பி வார்ட்ரோப்ல இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு எதையாவது ஒண்ணு போட்டு போகணுமே, நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். அது ட்ரெஸ் தேடும் போது லேட் ஆயிடுச்சு. மெட்ரோ போகவும் எனக்கு பயம், தொலைஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணி
1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி 32 கிலோமீட்டர்ஸ் போனேன் நான். போகும்போதே வந்து எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை இவர் வேற எங்கேயாவது போயிட்டாரு. அதுக்குதான் நான் ஆட்டோல வரும்போதே ஒரு வாட்டி கால் பண்ணேன், என்ன பண்றீங்க என்ன ஏதுன்னு. அப்ப கூட சார் லைட்டா வந்து ஒழுங்கா பேசிக்கல. நீ இப்படி சொல்லுவ, அப்புறம் அவங்க சொல்லுவாங்க பாத்துக்கோ ரெட் பிளாக் அப்படின்வாங்க. அவர் வந்து கேஷுவலா வந்து இருந்துட்டாரு அந்த கால்ல. வந்து உங்க ஏரியால இருக்கீங்களா? ஆமா சொல்லுங்க. இல்ல சும்மாதான் கேட்டேன். இல்ல சொல்லுங்க. இல்ல சும்மாதான். சரி ஓகே நான் திருப்பி கால் பண்றேன்னு வச்சுட்டேன். அவ்வளவுதான். ஓகே இவர் ஏரியா சுத்தி தான் இருக்காரு, அதனால அங்க போயிட்டு டைரக்டா கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெட்ரோல இறங்கி ஒரு 5 நிமிஷம் மூச்சு விட்டு ஓகே அப்படின்ட்டு சாக்லேட் வந்து ஸ்விக்கில பக்கத்துல எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு சாக்லேட், இவருக்கு வந்து ஃபெராரோனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன். ஏஞ்சலுக்கும் கால் பண்ணி டி இந்த மாதிரி இது பண்ணா வருமா என்ன ஏது, இங்க பக்கத்துல எதுவுமே கடை வேற இல்லை, சுத்தி குட்டி கடை மாதிரி கூட இல்லை. ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சேன், எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல வந்துட்டோம், ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி எங்க இருக்கீங்கன்னு, பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னுமா இவர் சாட் சாப்பிட்றாருன்னு, இந்த மாதிரி மெட்ரோ கிட்ட வரீங்களா அப்படின்னு. எதுக்கு எந்த மெட்ரோ அப்படின்னு, அசோக் பில்லர் மெட்ரோன்னு. ஏன் எதனால? சரி நான் அது ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னாரு. 10 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டா. 10 மினிட்ஸ்ல வந்துட்டு நான் வந்துட்டேன், எங்க இருக்கீங்க? வெளியே போறேன், குழந்தை இப்படிக்கும் ஆக்சுவலி வந்து நான் என்ன பிளான்ல இருந்தேன்னா, நான் ட்ரௌசர்ஸ் போட்டுருந்தேன். சரி வந்திருக்காளே வீட்டுக்கு போய் ட்ரௌசர் மாத்திட்டு டக்குனு ஓடி வந்தாலும் சொல்லிட்டு அந்த பிளான்லாம் இருந்தேன். அப்போ உடனே என்ன ஆச்சு, சரி அவ வெயிட் பண்ணுவா, வீட்டுக்கு போய் ட்ரௌசர் மாத்திட்டு லைக் எல்லாம் மாத்திட்டு வரதுக்கு லேட் ஆயிடும்னு சொல்லி, அப்ப நான் சரி பாவம் வெயிட் பண்றா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரௌசர் அது ட்ராக்ல பேண்ட் போட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படியே சும்மா பசங்க சுத்தறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரி அப்படியே போலாம், நம்ம ராமவே போலாமே இதுல இருக்குன்னு சொல்லி அப்படியே ஜாலியா வந்தேன். நான் ஆக்சுவலா அந்த பிளான் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு இருந்தேன். பட் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு இருந்தேன்னா, ஸோ நீ மொத்தத்துல வேணாம் வெயிட் பண்ணுவா அப்படின்னு சார் நான் சொன்னேன், போயிட்டு நீ அங்கேயே ட்ராப் பண்ணிடுறேன் மெட்ரோல அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஓடி வந்துட்டேன். நான் அப்பவே 8:15 ஆயிடுச்சு பார்க்கும்போதே. ஆமா செம்ம லேட் ஆக்சுவலா. வெளியே வந்து பார்க்கும்போது சார் ஈன்ட்டு இப்படி போறாரு இப்படி குதிக்கிறாரு. வந்து சின்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம ஷாக். பையன்ட்ட வந்து அவன் கேட்குற கேம் வாங்கி கொடுத்தா என்ன ஆட்டம் போடுவான் அந்த மாதிரி இப்படி குச்சி இந்த மாதிரி நெஞ்சில கை வைக்கிறாரு. என்ன அப்படின்னு நிக்கிறாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அது அப்படி டக்குன்னு வருவேன்னு. அதுவும் சரி நான் ஆல்மோஸ்ட் என்ன நினைச்சேன், ஒருவேளை வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தேன் டைம் ஆயிடுச்சு வரமாட்டாளே அப்படின்னு நினைச்சேன் நான். அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து அசோக் வருவாங்க புரியல அப்படி இருந்தது. ஸோ பார்த்தாச்சு ஹாய் சொல்லிட்டு அவ்வளோதான். அங்கேருந்து அப்போ உடனே கிளம்புனாலும் எனக்கு 1 hour ஆகும், லேட் ஆகிடும் அப்படின்ட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு இவர் வேகமாக வந்து மெட்ரோவில் படி ஏற ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வந்து ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து மெட்ரோலலாம் நான் ரொம்ப போவே 10 நிமிஷம் தான் இருந்தேன் ஆக்சுவலா. பத்தவே இல்லை. டிக்கெட் கூட எடுக்க தெரியாது, சார் தான் எடுத்து கொடுத்தாரு. டிக்கெட் எடுத்துட்டு ஒரு 1 hour ட்ரெயின் ரைடு. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கா. ஒன்று வந்து 10 நிமிஷம் இருந்துட்டு கிளம்புறேன், அது வந்து எனக்கும் அக்செப்ட் ஆகல. ஓகேவா. செகண்ட் விஷயம், சரி மெட்ரோல போனதே இல்லை, பிளஸ் தனியா போவேன், சரி ஓகே வண்டி விட்டு போலாமே அப்படின்னு அப்படி மெட்ரோ என்னடானா அமைதியா இருக்கு, எதுவுமே பேசிக்கவே முடியல. நான் இங்க ஆக்வர்டா உட்காந்துருக்கேன், இவர் பக்கத்துல உட்காந்து ஆக்வர்டா உட்காந்துட்டு இருக்காரு. எதிர்க்கு அந்த கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்கும்ல, அதுல பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான், சத்தம் எதுவுமே பேசவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் சடனா சார் திருப்பி அதே பிஹேவியர் தான். என் பேக் எடுத்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்க, நான் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன், என்ன பிராண்ட் இது, அப்புறம் என்ன வச்சிருக்கேன், டிஷ்யூ வச்சிருக்கேன், அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹேண்ட்பேக் சேலஞ்ச் அகைன் ரெட் ஃபிளாக். நீங்க என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு ரெட் கலர் போட்டு வந்திருக்கணும். சரி வேணாம், அதெல்லாம் வேணாம். சரி அப்புறம் திரும்பவும் அதுக்கு ஒரு நான் பேச ரெட் கலர்ன்றேன். சொல்லுங்க ரெட் ஃபிளாக். ஓகே கண்டினியூ பண்ணு. நான் பேசலாம். கழுத்து பிடிச்சி நெரிக்க ரெட் ஃபிளாக். அப்புறம் சென்டர்ல மாறணும். அப்போ மாறிட்டு நீ சொன்ன இந்த மாதிரி இங்கேருந்து நீங்க போயிடுங்க நான் அப்படி போயிடுறேன். நான் சொன்னேன் இல்ல நான் வந்து காலடி பேர் வரைக்கும் வந்து விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க மறந்துட்டீங்களா? நானாவும் வச்சிருக்கேன், நீ மறந்துட்ட. சோ அதனால ஒரு நல்ல பெண், அதனால நான் பரவாயில்ல நீங்க போங்க, வயசு பையன் வீட்டுக்கு. ஏங்க நீங்க என்ன பண்ணாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்காக நான் சொல்லுங்க, நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வந்துட்டு இறங்கிட்டு சார் பின்னாடியே வந்தாரு. நானும் ட்ரெயின் மாறிடுவாருன்னு பார்த்தா கூடயே வந்துகிட்டே இருந்தாரு. அப்புறம் பார்த்தா கீழே அப்படியே பேசிட்டே கீழே வரைக்கும் விட்டு வரேன். பெரிய படிக்கட்டு ஆக்சுவலி. ஆமா, பழனி படிக்கட்டு மாதிரி மேல வரைக்கும் இருந்துச்சு. நான் கீழே வரைக்கும் விட்டு வரேன். அடே குழந்தை என்னென்னமோ பண்ணுது. வாவ், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் நோட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் போடுறதா இருக்கட்டும். யாரா இந்த பையன், இத்தனை வருஷம் எங்க இருந்தான் அப்படி இப்படின்னா வந்து தோணுச்சு. கீழே இறங்கிட்டு
பாவமா சொல்றாரு, இதுக்கு மேல என்னால வர முடியாது, நீங்க பாத்துக்கோங்க, நான் போறேன், பாய் அப்படின்ட்டு போறாரு. நானும் வந்து 2 ஸ்டெப் நடந்துட்டு திரும்பி பாக்குறேன், அந்த படிக்கட்டுல மேல வந்து குச்சி 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 ஜாலியா வந்து குட்டி பையன் மாதிரியே ஓடிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப அர்ஜ் இருந்தது. சே, அதை வீடியோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு. ஆனா அது வந்து நம்ம கிரீப் ஆயிடுவோமோ ஒரு மாதிரி, என்னடா இது வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த ப்ராசஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா சார் திரும்பி ஈனு இன்னும் பெருசா அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் வந்து சாஃப்ட் ஆச்சு. மேல அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். என்னாச்சு தெரியல, என்னாச்சு சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு மெயின் மேட்டர் ஆச்சு. என்னாச்சு? மறந்துட்டேன். முக்கியமா இருந்தா ஞாபகம் வச்சிருப்பீங்க. சரி, என்ன சொல்லு. எதுவுமே நடக்கல. கால் பேசிட்டு இதேதான் சொன்னீங்க, நான் எதிர்பார்க்கல நீ வருவன்ட்டு, எனக்கு ஒரே ஷாக்கு, நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயாச்சு. சமத்தா நாள் வந்து சுபமா முடிஞ்சிச்சு. சுபம். நெக்ஸ்ட் டே என்னாச்சு? நெக்ஸ்ட் டே அதுவும் திரும்ப ஒரு ஈவினிங் அந்த டைம்ல ஸோ ஒரு அலப்புறம் ஒரு இது கொண்டோம். எனக்கு ஒரு ப்ரௌனி பிடிக்கும், அதுல சாக்லேட் சாஸ் ஊற்றுவாங்க, அது செம்மையா இருக்கும். அந்த கடைக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலான்னு கேட்காதீங்க, ப்ரௌனி இருக்கும், சூப்பரா இருக்கும். சரி, எல்லாமே கேட்டேன். எங்கதான் இருக்கும் அந்த ப்ரௌனி, எப்படிதான் சாக்லேட், எனக்கு வேற சாக்லேட்னு எழுதாலே ஃபிளால் ஆயிடுவேன்னா, அப்படியா சூப்பர், எங்க இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி நான் வேற சொல்றேன். எனக்கு ஒரு 2-3 கடை தெரியும், அங்க போலாமா, அங்க சூப்பரா இருக்கும். அந்த கடை பேர் வந்து மெய்சல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அங்க வந்து செம்மையா இருக்கும், சாக்லேட்டு கேக்கோட இது நல்லா இருக்கும் அப்படின்ற. உடனே என்ன சொன்னா, இல்ல உங்க கடையோட ஷாப் ரேட் என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து 400 ஆகும்னு சொன்னேன். அப்ப அதுக்கு உடனே இது வேற 80 rupees தான் அப்படின்னா. 80யா? அப்படி என்னடி அது சாக்லேட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. இல்ல நீ வா, சரி எந்த ஸ்பாட், என்ன ஸ்பாட்னு கேட்டேன். அப்படி இருக்கும், அதை வாங்கிட்டு சூடா சாக்லேட் சாஸ் ஊத்தி அப்படியே கையோட எடுத்துட்டு போய் தண்ணி முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரக்குலாம் வேணவே வேணாம், நோ ஆல்கோஹால் நீடட், இது மட்டுமே போதும். இதே மாதிரி என்கிட்டயே சொன்னான், இதேதான் சொன்னான், எக்ஸாக்டா சொன்னான். இவ எப்பவுமே லைக் பேசுறப்போ இந்த ப்ரௌனி நல்லா இருக்கும், இந்த ப்ரௌனி நல்லா இருக்கும், இந்த ப்ரௌனி நல்லா இருக்கும் சொல்லிட்டே இருப்பா. சரி, அப்படி என்னதான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வா போலாமே நான் சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டாரு. இது வந்து டே 3 மீட் அப்போ வந்து நான் அப்ப ஜிம்ல இருக்கேன். கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு எங்க மீட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கா மீட் பண்றோமா, சொல்லவே இல்லை. ஆமா, நீங்க இந்த ப்ரௌனி பிடிக்கும்னு இல்லை, அதை இன்னைக்கு போய் சாப்பிட்டு பாத்துருவோம் என்ன ஏதுன்னு அப்படின்னு. ஐயோ வேணாம்னு சொல்ல மனசு வரல. அதனால வந்து எனக்கு வேற ஹைட்ரோஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் வேற போட்டு வச்சிருந்தேன். ஆனா இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த பிளானும் இல்லை, நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சலூன் கால் பண்ணி 1 hour பிஃபோர் அப்பாயின்மெண்ட்டை மூவ் பண்ணி நானும் அவரும் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன். அங்கேயே உட்காந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டு அவ பண்ணிட்டு இருக்கும் போதே ஓகே வாய்டி அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ என்ன நினைப்பா, என்ன அப்போ அவ பரவாயில்ல போயிட்டு வா அப்படி சொன்னான். ஏன்னா அவ வீட்டுல இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வந்து சொல்லலாம். சோ அதனால நீங்க போயிட்டு வா, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மெரினா போற வரைக்கும் ஆட்டோல அவட்ட அப்பப்போ கால் பண்ணி முடிஞ்சிச்சாடி, ஓகேவா நீ கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டே வந்தேன். நான் ஒரு டைலாக் வச்சா ஃபர்ஸ்ட் அந்த எபிசோட்ல, தாடி வந்தனே பாத்தியாடி, நன்பியை விட்டு போயிட்டாடி, கேடியை விட்டு போயிட்டாடி அப்படி. நன்பி சார் ரெட் ஃபிளாக் கண்டிப்பா ரெட் ஃபிளாக் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிடணும். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காகவே இப்ப கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்புறம் என்னாச்சு, அங்க போயாச்சு. அங்க போனோடனே சாட் சாப்பிட்டோம். அந்த மீட் ஃபுல்லா சார் வந்து போன்லயே தான் இருந்தாரு ஃபுல்லா. அன்னைக்கு வீக் டேன்றனால ஒர்க்ல இருந்தாரு. நான் வாட்டுக்கு வேணும் முடிச்சுக்கிட்டே சுண்டல் சாப்பிட்டு ப்ரௌனி வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உள்ள போய் உட்காரோம். அவர் பாக்குறாரு, என்ன இவ்வளவுதானா அப்படின்ட்டு பார்க்க வேற பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு. நான் சொன்னல அப்படின்னு சொல்லி எங்க விட்டோம், பேட்டரி மாத்தியாச்சா, சார்ஜ் காலியாகி பேட்டரி மாத்தியாச்சு. சார் நீங்க ஷோல்டர் ஆட்டி பேசாதீங்க சார். இல்ல அப்படியே ஆட்டி பேசுறாங்க அதனால. ஓகே, அப்ப என்ன கலாய்க்கிறீங்களா? சோல்ஜர்ஸ் அம்சுறேன். ரெட் ஃபிளாக் எனக்கா ரெட் ஃபிளாக் பேசுறவா ஏன் பேசிட்டு கேக்குற மூட்ல நான் இல்லடா. ஹைப்பர் நானா தான் இருக்க முடியும் என்னைக்குமே. வீடியோக்கெல்லாம் மாற முடியாது, கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் நீ கட்டே பண்ணக்கூடாது, இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. காலா வந்துட்டு உள்ள பீச்ல தண்ணி கிட்ட போய் உட்காரணும். ஃபுல் மூன் டே அன்னைக்கு. இந்த பாயிண்ட் நான் சொல்லணும், அதுக்குள்ள நீ சொல்லிட்ட, நீ முந்திக்கிட்ட.
ஆக்சுவலி வந்து என்னன்னா எங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரிப்பீட்டடா நடக்கும். we usually meet like 5 month every monthல அந்த டைம்ல 5th கம்பல்சரி மீட் பண்றோம். அப்புறம் இப்போ வரைக்குமே ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரு. நாங்க பிளான் எல்லாம் பண்ணதில்ல, ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரு. அதே மாதிரி எவ்ரி பௌர்ணமிக்கு கம்பல்சரி மீட் பண்ணுவோம். அது என்ன சைன் எல்லாம் தெரியல, பட் நிலா பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கும். 3 months வந்து ரெகுலராகவே பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த மாதிரி கரெக்டா நாங்க யூஸ்வலா நார்மலா பிளான் பண்ணுவோம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா பௌர்ணமி. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாட்டி அந்த மாதிரி தான் நம்ம அந்த டேட்ல பார்க்கணும், அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தானா அமைய ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே. அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணி சாப்பிட்டோமா. நீங்க கால் பேசிட்டே இருந்தீங்களா? அந்த ப்ரௌனி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லவே இல்லையே. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருக்கு, ஒர்த்து. நீங்க மெரினா போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா 89 rupeesக்கு நீங்க டெசர்ட் செக்ஷன்ல அந்த ப்ரௌனியை சாப்பிடலாம். என் ஒப்பீனியன் உன் ஒப்பீனியன் சேர்ந்தாதான் அலோகா. பேசுறான் சார், நல்லா வாழைப்பழ மாதிரி. காலா இருந்ததா, நான் வாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டேன், மூன் பார்த்துட்டு ஸ்டோரி போட்டேன். அப்போ ஒரு வீடியோ எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ ஒரு கேப்ஷன் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இல்ல, ஒரு லைன்ஸ் போட்டு அனுப்பிச்சு விட்டேன், ஞாபகம் இருக்கா? எழுதுனதே நான் தான், எனக்கு ஞாபகம் இருக்காதா? காமிக்கிறேன் அந்த வீடியோ. அந்த வீடியோ பண்ணாதீங்க, காப்பிரைட் ஆயிடும். ஓ, பட் அதுல ஒரு வேர்டிங் எழுதுன, ஞாபகம் இருக்கா? என்ன வேர்டிங் தெரியல உனக்கு? இப்ப பார்த்து தான் பண்ண போறீங்க, அப்புறம் என்ன வேகமா போய் தேடுறாங்க. அப்பப்போ வீடியோ நடுவில் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுவேன். ரெட் ஃபிளாக் கால் வந்துட்டே இருந்ததா, நான் வேடிக்கை பார்த்துட்டே என்னோட ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, அப்ப என்னாச்சு, ஒரு பெரிய அலை வந்துச்சா. நான் என் கையில ப்ரௌனி இருக்கு, ஒரு ஹேண்ட்பேக் இருக்கு, என் போன் இருக்கு. அலை வந்ததுன்னா நானே எந்திரிச்சிருப்பேன்னா, ஹீரோ சார் வந்து எனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு தூக்கிட்டு போனேன். அழகா தூக்கிட்டேன், இப்படி தூக்கிட்டு அழகா எடுத்துட்டு காப்பாத்துறால தலையில இருந்து. ஒரு இடுப்பு தூக்கி வைப்பாங்க குழந்தை, அந்த குழந்தைய வேகமா தூக்குற மாதிரி என்னை தூக்கி என்னோட ப்ரௌனில இந்த ஸ்பூன் எல்லாம் கீழே விழுந்து இவ்வளவு காப்பாத்தினால ப்ரௌனி ஸ்பூன் கூட வாங்கிக்கலாம். தண்ணி தான் சார் பட போகுது, ஆக மொத்தம் தண்ணி பட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ அழகா அவளை தூக்கி காப்பாத்த நம்ம. இவர் ஆக்சுவலி என் பக்கத்துலயே இல்ல அந்த அளவு வரும்போது. நான் வாட்டுக்கு ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருந்தேன், போன் பேச போனாரு. நான் தள்ளி போய் போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சடனா என்னை யாரும் தூக்குறாங்க. பார்த்தா நான் ஏர்ல இருக்கேன். அழகா தூக்குனேன். நான் ஐயோ யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது சார். நல்லா இருந்ததா? தூக்குனது இல்லையா? நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனா இருக்கு. தண்ணி கூட என் காலில் படக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவ்வளவுதான். இந்த டைம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால அங்க இருந்து கிளம்பி கார்ல ஏறிட்டோமா. கார் சீன் ஞாபகம் இருக்கா? கார் சீன் ஞாபகம் இருக்கு. அது வரைக்குமே நார்மலா போச்சு, ஒன்னும் பெருசா எதுவுமே நடக்கல. ஒரு இது வரல அவ்வளவா. ஏன்னா இவர் வந்து ஃபுல்லா போன்ல தான் இருந்தாரு. அப்பயும் வந்து என்ன ஃபுல்லா கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாரு. இந்த மாதிரி கால்ல இருக்கிறது வந்து உனக்கு ஏதாவது அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதா, கடுப்பாகுதா, உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு ஏதாவது இதாக ஒரு கமெண்ட் வரும். அக்கா அவர் ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காரு, அவர் சரியில்லை. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு நம்ம வெளியே நான் தீபிகா வெளியே போகும்போது அவ வந்து போன் நோன்றா சாப்பிடும் போதுன்னா எனக்கு கடுப்பாகும். சரி நீ அதே நோண்டு, நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீ தானே ரெட் ஃபிளாக். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றனா நீ ஏன் போன் நோன்ற? வேலிடான பாயிண்ட். ஒர்க்கா இருந்தா வேலிடான பாயிண்ட். ஒர்க் இருக்கு, அதுக்கு ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் இல்லமா. அப்படிதான்ப்பா நான் இருந்தேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டேன்றனால தான் நான் விட்டேன். போனா போது இதுவே வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு வந்துட்டு நானும் அவ்வளவு தூரம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா பேசிட்டு இருந்தா அப்ப வந்து ஏதாவது அந்த மாதிரி யாரோ பண்ணுவாங்களா? அப்ப பண்ண ரெட் ஃபிளாக். கண்ணாடி பார்த்துடுவாங்க, ஆப்போசிட்ல கண்ணாடி இருக்குல்ல, பாத்துடுவாங்க, நீங்க தான் ஏன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சது ப்ரௌனி அழகா நான் சாப்பிட்டுட்டு கார் ஏறியாச்சு. அந்த கார் ரைடு தான் வந்து ஒரு மாதிரி மாத்தி விட்டுச்சு நிறைய. ஒரு மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இதெல்லாம் தூக்க கூடாது, தெரியக்கூடாது, எதா இருந்தாலும் மிஸ்டீரியஸாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த மெரினா பீச் சிக்னல்ல நிக்கும் போது சார் ஒண்ணு சொல்றாரு, முதல் முறையா ரெட் சிக்னல் நிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நான் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறேன் அப்படின்னு. அவர் வந்து என்ன இல்ல புரியல அப்படின்னா, இது ஒரு படத்தோட டயலாக், விஜயோட படம் டயலாக், தெரியாதா அவரு? இல்ல நான் அது கேள்விப்பட்டது இல்ல. உடனே அவருக்கு வந்து இதாயிடுச்சு, ஐயோ இப்ப உடனே பிளே பண்ணி காட்டணும்னு வேகமா வீடியோ எடுத்து காட்டுறாரு இதுதான் அப்படின்னு. எனக்கு அந்த கான்டெக்ட் ஃபுல்லா புரிஞ்சவர் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓ இது ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க, இது தெரியாம போச்சே அப்படின்னு என்னமோ சொல்றாரே அப்படின்னு. பசங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கல்ல, மெசேஜ்ல பண்ணலாம் தெரியாதுல்ல, அப்போ எம்பாரசிங்கா ஒரு பிடிச்ச பர்சனுக்குனா என்ன வேணா பண்ணுவோம்ல.
ஏன்? ஒரு பிடிச்ச பர்சன் என்ன வேணா பண்ணுவோம்ல. அப்ப பிடிச்சிருந்ததா அந்த இதுலயே? கண்டினியூ. அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். ஐயா அப்பவே சொல்லுங்க ஐயா. ஐயா பிடிக்காம ஏன் வர போற? ஐயா அன்னைக்கே பிடிச்சிருந்ததுங்களா? ஐயா பிடிக்காம ஏன் காலடி பெட்ல வந்து டிராப் பண்ண போற? ஐயா ஐயா பேசுங்க ஐயா. போகாத ஐயா. வெக்கப்படாதீங்க ஐயா, கூச்சப்படாதீங்க ஐயா. அந்த டயலாக் சொல்லிட்டு பாட்டெல்லாம் வர போடுறாரு. என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு? எனக்கு பிடிச்ச பாட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரோ இவன் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருந்துச்சு. ஒரு வாட்டி ஆட்டோல போகும்போது கேட்டு போனோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்க கேட்டு போனோம். அந்த டைம்ல எப்படி அந்த ஃபீல் இருந்தது, இந்த ஜிவிஎம் மியூசிக் போட்டு அது ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். எல்லாமே ஒரு வீடியோ சாங்ல இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா இருந்தது. ஆனா லவ் பண்ணல. ஆனா அப்படி இருந்தது. அப்புறம் வந்து பர்மான்னு சொல்லிட்டு ஒரு 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 படத்துல இருந்து அங்க இருப்பாங்க, ஏன் மூச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து கேட்டுட்டு போனோம். நல்லா லவுடா கேட்டு போனோம். இவர் வந்து அந்த டயலாக் எடுத்து வச்சுட்டு இந்த சாங் கேட்கலாம் அப்படின்ட்டு பிளே ஸ்பெசிஃபிக்கா சொல்லி பிளே பண்ணி அது கேட்டோன்னே அப்படியே ஒரு லைன் வரும்போது இப்படி அப்படியே சைட்ல ஐஸ் விடுவாரு, அப்படியே விட்டு லைட்டா சிரிப்பாரு வர. ஐயோ நான் வந்து இது எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா வந்து நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் எனக்கு அஃபெக்டே ஆகலையே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கரெக்டா வீட்டுல வந்தாச்சு. ஓகேவா, வீட்டுல வரும்போது அவங்க லெஃப்ட் திரும்ப அவங்க வீடு பீச் ரோல வரும்போது இன்னும் ரைட் ஸ்ட்ரெயிட்டா போலாமே, அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு யூ டர்ன் அடிச்சுக்கலாம். வீடு அப்படி போயிட்டு அப்படி வந்து இப்படி கொத்தணும் அப்படின்னா அது திரும்ப ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு திரும்ப அடுக்கு போனோம். அது அல்பத்தன்மான இல்ல, எனக்கு கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாமே அப்படின்னு அவரு கேட்டாரு. இங்கதானே இப்படி திரும்பினா தானே உங்க வீடு? இல்ல அப்படி போயிட்டு இருந்தாலும் வரும், போங்க போங்க அப்படின்ட்டு சீரியஸா சொன்னேன். ஓ அப்படி சரி சரி அப்படின்ட்டு போனாரு. அப்புறம் அப்படி போயிட்டு சுத்திட்டு வந்துட்டு அழகா வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு அந்த அந்த இதுல கூட ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் ஓடுது 2 பேருக்கும். என்னத்த பேசணும்னே தெரியல, ஆனா ஒரு சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்தது. ஒரு நல்ல கிளாரிட்டி 2 பேருக்கும் கிடைச்ச மாதிரி இருந்தது. தெளிவா கண்ணு தெரியுது. அப்பதான் கரெக்டா வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னது? ஓகே பாய். இது வந்து ஒரு சிக்னேச்சர் பாய். எப்பயுமே ஆமா, போன் பேசும்போதும் சரி நேர்லனாலும் சரி ஓகே பாய் அப்படி. அது தீபிகா ஜி ஒருத்தி இருக்கா பாரு, ஓகே பாய். ஆமா எங்களுக்கு அது ஒட்டிக்கிச்சு. நாங்க பேசும்போது ஓகே பாய் அப்படி சொல்லி அவர் மாதிரி ஜாலியா சொல்லும் போது அவங்க இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் ஓகே பாய். அந்த 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 டைம்ல எல்லாம் செம்மையா ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா நடந்த மாதிரி நிறைய ஃபீல் ஆச்சு. சினிமாட்டிக்கா நடந்த மாதிரி ஒரு ஸ்லோ அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதை நான் வீடியோ எக்ஸ்பிரஸ் தான் பண்ண முடியும். அதுக்கு அந்த மாதிரி ஷார்ட்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அப்படி ரியலிஸ்டிக்கா இருக்காது. அதுக்கும் சொல்றாங்க நீங்க கண்டென்ட் கதை பேசுறீங்க சும்மாவே ஓகே. ஒரு மீட் அப்பவும் ஒரு எப்படி சொல்றது, இப்ப நாங்க 2 பேரும் செம்ம பிளாங்கரா இருந்தோம். எங்களை பத்தி தெரியாம எதுவுமே இது புரிஞ்சுக்காம அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுமா. ஸோ ஒரு 100%ல இருந்து ஒரு மீட்லயே 5%, 10%, 15% அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆயிருச்சு. ஸோ அப்படி வந்து ஏறி வந்து இப்போ 100% இங்க நிக்கிறோம். அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் ரெட் ஃபிளாக் இது கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டேன். 100% ஆயிடுச்சு. 100% ஆயிடுச்சு. 100% தெரிஞ்சிருச்சா 100% பிடிச்சிருக்கா? புரியல. 100% தெரிஞ்சிருச்சா இல்லைன்னா 100% பிடிச்சிருக்கா? இதுக்கு ஒரு டைம் வரும். அகைன் ஓடி போயாச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் பதில் வரலையே ஒய் ஆர்த்தின்ட்டு. வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நம்ம வந்து கதையை நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். பாய். ஓகே பாய். பாய்.